அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு உங்களின் கர்ம வினைகளால் நீங்கள் அனுபவிக்க போகும் அடுத்த 14 நாட்கள் இத்தருணங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரனும், அதே போல் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல் கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பல கிரக நிலைகளில் தருணங்கள்ல மாற்றம் அடைவதால் நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்திலும் இந்த 14 நாட்களில் பெயர்ச்சியாக இருக்கிறார். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் இத்தருணங்கள்ல உங்களுக்கு பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்கு. செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால இதனால் சுறுசுறுப்பை தர இருக்கிறாருங்க. இதனால் எந்த காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் துரிதமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 14 நாட்களும் அமைய இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக எதிரிகளை என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் அவதிப்பட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சுப காரியங்கள் பூர்த்தியாகும், பூமி லாபம் கிடைக்குங்க, கட்டிய வீடு பழுது பார்ப்பீங்க, கொடுக்கல் வாங்கல் சுமமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வளம் அதிகரிக்கும், பிள்ளைகளால் சந்தோஷங்கள் உண்டு என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. எடுத்த காரியத்தை எடுத்த கணமே முடிக்க இருக்கீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் கூட எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தற்போது 3இல் குரு இருப்பதால் முயற்சிகள்ல சிறு தாமதங்கள் வரலாங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீண் விரயங்கள் ஏற்படலாம், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 14 நாட்கள் முழுவதுமே சுக்கிரன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. திட்டமிட்டு சிக்கனமாகவும் செலவு செய்வது சேமிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால எதிர்பார்த்த இடங்களில் பணவரவு கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்திற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவினுடைய மோட்சக்காரகரா கேது சேர்ந்திருப்பதால் பிரபலமான புண்ணிய நதி ஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்ற திருத்தல ஸ்தானமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்கு. பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பேரும் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு காசி திருத்தல் தரிசனமும் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இறை பக்தியிலும் செல்லுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து
ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலை முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்குங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக மாறுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. இதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. இதனால் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால அதிக முயற்சியின்றி வாய்ப்புகள் தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நாடகம், கர்நாடக சங்கீதம், சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோருடைய வருமானம் உயர இருக்கு. தங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சி ஆதரவும் செல்வாக்கும் உயருங்க. பிற கட்சியினரை பொறுத்தவரை மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வருங்க. சிலருக்கு கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைக்க இருக்கு. விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தே இருக்குதுங்க. அந்த வகையில இரு கிரகங்களும் தற்போது சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சல் வருமானமும் கிடைக்க இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அதே போல அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் இருப்பினும் அதற்கு ஏற்ப பலன் கிடைப்பதால மனது உற்சாகம் உண்டாகுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் உள்ளிட்ட இதர கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவான் மற்றும் சாதாரணமாக இல்லைங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த 14 நாட்களில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. நெருங்கிய உறவினர்களோட கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சும் அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும் விதத்தில் அமைய இருக்குது. சற்று சிக்கனமாக செலவு செய்வது மிகவும் நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் எள், நெய், பருப்பு கலந்த சாத உருண்டை 3 எண்ணிக்கையில் காகத்திற்கு வைத்து வந்தால் அதிக பலன்களை உங்களால் காண முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.